ஸோ ஹே ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் சக்தி. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து உங்களை மீட் பண்ணுறேன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்கள் நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து என்ன விளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ள வாடா. நான் இப்போ தான் விளாக் கரெக்டாக நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அவன் கரெக்டாக வந்தடா. நைட் ரைட் போகலாம் வரையா? டோ பண்ணுறேன் மாப்பிள்ள. சும்மா சொன்னேன். ட்ரையாகவே நினச்சிருந்தேன். ரெக்கார்டில் தான் இருக்கு. நான் இங்கே தான் கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணேன். இவன் தான் பேசிட்டே வந்துருந்தான் ஃபோனில். சரி ஓகே பேசிட்டு போகலாம், நம்ம ஏன் கெடுக்கோன்னு. சரி பாதியில் போய் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிதான்டா. இப்போ எங்கே போகிறோம்மா? நீயும் வரையா? பிரியாணி சாப்பிட போகிறோம். ஏன்டா வா, நீயும் வாடா. டேய் உருட்டாதடா. என்னடா இப்படி ஒருத்தர் இருக்கானாடா? சரி ஓகே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ எதுக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 50 rupees பிரியாணி சாப்பிட போகிறோம். சரி வண்டி ஓட்டோம் அப்படி பேசுகிறேன் உங்களுக்கு. ஸோ ரெக்கார்ட் ஆகிட்டு ஆகுது. 1க்கு 2 வாட்டி செக் பண்ணலாங்க. ஆல்ரெடி நைட்டு ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு கோப்ரோ கொஞ்சம். அதனால வந்து எனக்கு ஒவ்வொரு வாட்டி செக் பண்ணி தான் எடுத்துகிட்டு போகணுன்னு ஆசை இதாக இருக்குது. நிறுத்தி யாராவது தெரிஞ்சவங்க யாராச்சும் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாட்ட போட்டு கொடுக்குறாங்க இந்த மாதிரி நைட் எங்கே வெளியே போகிறோம் அப்படின்னு சொல்லி. நம்ம ஃப்ரீ டைமில் இருக்கும்போது vlogs கொடுக்கணும். ஒர்க் ஏதாவது ஜாயின் பண்ணிட்டு அவ்வளோதான், டக்குன்னு கிடைக்காத. நம்ம சண்டேக்காக வெயிட் பண்ணி, சண்டே அதுவும் மேட்ச் இருக்கும், மேட்ச்சை கூப்பிட்டு என்னை இழுத்துட்டு போயிடுவாங்க. அது ஒரு விஷயம். ஸோ பார்ப்போம் இங்கே அடிச்சிடலாம். ஏறு ஓகே பார்த்தீங்கன்னா அடிக்கலாம். அண்ணா 50. ஆமாண்ணா. யாரா செப்பர் இதை ஓப்பன் பண்ணுறது இங்கே நீ வந்துருச்சுடா. எப்படி ஓகே பார்த்தீங்கன்னா வந்து பெட்ரோல் போட்டாச்சு. ஆக்சுவலி என்னமோ சொல்ல வந்தேன். ஸோ என்னமோ மறந்துட்டேன். இங்கே வை இங்கே இதை க்ளோஸ் பண்ணிட்டோம். அவ்வளோதானே, க்ளோஸ் ஆயிடுச்சு. டே அன்னைக்கு அப்படிதான் மாட்டி ஏறிட்டேன். வரலடா. அப்புறம் இல்லை, அதுக்கப்புறம் சரி லாஸ்ட்டாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண இதாயிடுச்சு. விட்டு கொஞ்சம் தெரிஞ்சு எனக்கு அதெல்லாம் சாவி லைட்டாக வளச்சிட்டு உன்னோடது. பார்த்தீங்கன்னா வந்து கிளம்பலாம். ஸோ அவ்வளோதாங்க, பெட்ரோல் வச்சாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து பின்னாடி என் தம்பி அவனே போட்டுக்கிறேன்டா பிரியாணிக்கு. ஸோ என்னடா நைட்டில் இப்படி சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்னு வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். ஸோ இதென்ன ஏரியான்னு பார்த்தீங்கன்னா வந்து நாச்சிபாளையம். ஸோ எப்படியும் இந்த ஏரியாவிலேருந்து வீடியோ பார்ப்பீங்க. ஸோ அவங்களும் எல்லாரும் ஃபயர் சம்பளம் விட்டுருங்க நாச்சிபாளையத்துலேருந்து வீடியோ பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எங்கிட்ட ஒருத்தர் இங்கேருந்து வேலந்தாவளம் எப்படி போகணும்னு கேட்டாங்க. ஸோ அவர் ஒரு லாட்ரி வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ உங்களுக்கெல்லாம் லாட்ரியில் யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்குமோ மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு சுத்தமாக இல்லை லாட்ரியில் இல்லை, எனக்கு அவ்வளோக்கா பிடிக்கவும் பிடிக்காது. இப்போ எங்கே இருக்கோம்னா வந்து ஒத்தைக்கால் மண்டபத்தில் இருக்கோம். ஸோ எதுக்கு வந்து நம்ம போகிறோம் அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன். இப்போ சொல்கிறேன். என்னடா இல்லை இங்கே இல்லைங்களா. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து ஏன் அங்கே போகிறோன்னா வந்து அந்த கடை பிரியாணிக்கு வந்து நான் கொஞ்சம் அடிட்டுங்க. ஸோ சூப்பராக இருக்கும். ஸோ 50 ரூபா தான் பிரியாணி, ஆனால் அவ்வளோ குவான்டிட்டி இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டும் இருக்கும். ஸோ சூப்பராக இருக்குங்க. சில்லி பிரியாணிங்க செம்மையாக இருக்குங்க. எனக்கு வந்து நான் அடிக்குறுக்க போய் சாப்பிட்ருக்கேன். எனக்கு எங்கள் ஊரில் ஒரு அண்ணா எனக்கு வந்து அந்த கடையை ரெக்கமெண்ட் பண்ணார். ஸோ அங்கே தான் நான் ஃபஸ்ட்டு அவர் சொன்னோன்னே நான் வந்து மேட்ச்சுக்கு போகலாம் வந்து அவர் தான் கூப்பிட்டு போனார். ஸோ ராஜேஷ் அவர் பேர், அவர் தான் கூப்பிட்டு போனார். ராஜுபாய் அப்பப்போ நான் கூப்பிடுவேன். அப்பப்போ இல்லை, எப்பவுமே அப்படி தான் கூப்பிடுவேன். கொஞ்சம் ரொம்ப க்ளோஸு அண்ணன் தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுக்கு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஒரு vlog அது அவ்வளோதான். அதுக்காக தான் போயிட்டா போகிறேன். ஸோ அப்புறம் அப்படியே சாப்பிட்டு வந்துடலாங்க. ஏன்னா முந்தானே சாப்பிட்டேன் அங்கே தான் இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு ஆசை அங்கே மறுபடியும் போய் சாப்பிட்ணும். சரி என் தம்பி வேறு சாப்பிட்டு நான் சும்மா எல்லாத்தையும் கேட்டேன், போகலாமா அங்கே 50 ரூபா பிரியாணிக்கு அப்படின்னு. அதனால அப்படியே கூப்பிட்டு போகிறேங்க. யாரா அவன் திடீர்னு பிரேக் அடிக்கிறான். அதனால எனக்கு அப்படியே ஒரு ஆசை. ஸோ போயிட்டு வந்துடலாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ போன வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஆர்எக்ஸோட ஃபுல் மாடிஃபிகேஷன் வீடியோ வந்து போடலான்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன். ஸோ வீடியோவும் எடுத்துட்டேன். ஸோ அப்புறம் என்ன ஆச்சுன்னா வந்து அது கொஞ்சம் கோப்ரோ வந்து சொதப்பிடுச்சுங்க. ஸோ 1080 வந்து என்னால் அப்படி ஷூட் பண்ண முடியல. அது டக்குன்னு கட்டாயி போகுது. ஸோ 10 செகண்ட் ஓடுது, அப்புறம் கட் ஆகிடுது. ஸோ எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு எனக்கு. அதனாலேயே வந்து நான் அந்த வீடியோ வந்து நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ இன்னும் ஃபோனில் வச்சுருக்கேன், இன்னும் நான் எடிட் பண்ணலான்னு தான் நினச்சேன். ஸோ பட் முடியல. சரி என்னால் அது கோப்ரோ அப்படி பண்ணது பார்த்து எனக்கு அப்படியே எல்லாமே அப்செட் ஆயிடுச்சு எனக்கு.
சரி போ எடிட் பண்ணியா சரி வேணாம் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு அப்போ மைண்ட் செட்டும் போயிடுச்சு எனக்கு. அவ்வளோதான் கஷ்டப்பட்டு அந்த வண்டிக்கு பெட்ரோல் போட்டு அது கூட பிரச்சனை இல்லை, அது கூட விடுங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம் நம்ம, அப்புறம் அது அவ்வளோ எஃபோர்ட் போட்டு எடுத்தேன் நான் ஆர்எக்ஸ் வீடியோவா. அதுக்கப்புறம் அது நல்லா விழுகலை, அதனால சரி ஓகே சரி ஃபெயிலியர்ஸ்னால் இருக்க தானே செய்யும். சரி அதனால் அதெல்லாம் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம தட்டி விட்டு அப்படியே போயிட்டு இருக்கலாம். அது பார்த்தீங்கன்னா வந்து வ்ளாக்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் பயங்கரமாக. ஸோ பார்த்தீங்கன்னா ஒத்தைகள் மட்டும் அந்த 4 ரோடுக்கு வர போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன வீடியோ வேணும்னு வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. அதே மாதிரி சேனல் யாராச்சும் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னடா வீடியோ நடுவில் வந்து இப்போ வந்து சொல்கிறது தான், அப்போ சொல்லலை மறந்துட்டேன் சீரியஸாகவே அப்போ சொல்கிறக்கு, அதனால இப்போ சொல்லிக்கலாம். அதோட ஆகாஷ் இன்னைக்கு என்ன கிழமை? என்னடா இன்னைக்கு இவ்வளோ வண்டி நிற்குதுங்க பா. ஸோ எவ்வளோ வண்டின்னு பார்த்தீங்களா? ஓகே போங்க 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 எல்லாம் எப்படி போகிறேன் எப்படி ஆக்சுவலி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து பார்த்து வரணும். ஏன்னா வந்து இங்கே வந்து எப்படின்னா வந்து கரெக்டாக இந்த இடத்துல ஆப்போசிட்லேயும் வருவாங்க கரெக்டாக, அதனாலே இந்த இடத்துல வந்து பார்த்து பார்த்து போகணும் எப்போவுமே. அதனால் ஒவ்வொரு டைமும் நான் பார்த்து பார்த்து தான் போவேன். ஸோ முதல்ல எப்படியோ பைக் ஓட்டிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒழுங்காக ஓட்டணும், ஒரு பொறுப்பு வந்துருச்சு, அதனால் ஒழுங்காக ஓட்டணுங்க பைக்கை. நான் வந்து உங்களுக்கு அங்கே போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். வீடியோ வந்து நல்லாவே இருக்குன்னு சூப்பராகவே இருக்கு. நான் கொஞ்சம் சும்மா யதார்த்தமாக தான் கேமரா வச்சா அதுவே நல்லா இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. எங்கே நிற்கிறோன்னா அம்மாஸ் பேக்கரி. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி இந்த இடத்துல என்னடா ஸ்டார்ட் ஆகல, என்னடா ஆக ஸ்டார்ட் ஆகல. ஓ சாரி நியூட்ரு பண்ணும்ல, ஐயோ இது வேற நானும் என்னடா ஸ்டார்ட் ஆகலன்னு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ பிளாட்டினா பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் மாடிஃபைட் பண்ணியிருக்கோம் ஓரளவுக்கு லைட்டாக, பார்த்தீங்கன்னா ரொம்ப இல்லை. ஸோ சும்மா சின்ன சின்ன மாடிஃபைட் பண்ணியிருக்கோம். அது என்னன்னு வந்து நான் உங்களுக்கு கோப்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு 30% சார்ஜ் இருக்குது. அங்கே போய் கடையில் சார்ஜ் போட்டு அங்கே போய் நான் கொஞ்சம் ஃபோனில் தான் வ்ளாக் பண்ணாலும் பண்ணுவேன். அதனால் போட்டு நம்ம போட்டு வரும்போது ஏதாவது பெட்ரோல் பங்க்கில் நிறுத்தி வண்டி அப்படியே வாக்குறோம்னா காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேவா? அக்ஷயா காலேஜ் வழியாக போயிடலாம். ஓகே அண்ணன் பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு வந்துட்டு இருந்தாரு. இல்லை ஆர்ன் அடிக்கலாம் நினச்சா ஆர்னு கை போவே இல்லை எனக்கு. என் வண்டியாக தான் போயிருக்கும், இதுக்கு மேலே இருக்குது, கை போவே மாட்டேன்ருச்சு. உளுந்தா முடிஞ்சேன் போடா தப்பிச்சிட்டேன். ஏன்னா நமக்கு ஆஃப் ரோடிங் தான் ரொம்ப பிடிக்கும்ல. பார்த்தீங்கன்னா வந்து கடைக்கிட்ட வந்துட்டோம். ஸோ எது கடைன்னு பார்த்தீங்கன்னா வந்து சின்னதாக இருக்கும், சூப்பராக இருக்கும் கடை. இதுக்கு நான் போயிட்டு நான் தான் இது தாங்க கடை. ஸோ இது தாங்க பார்த்தீங்கன்னா கடை. ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா எங்கே போகலாம்னா இப்படி போட்டுக்கலாம். ஸோ இங்கே தான் எப்பவுமே பைக்கை நிறுத்துவேன். வந்தோன்னா இந்த A few moments later. ஸோ ஓகே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்துட்டோம். இதான் எங்கள் கடை. ஸோ வந்து என்னோட ஃபேவரட்டான கடை. ஸோ வந்து அதனால தான் இவனை கூப்பிட்டு வந்திருக்கேன். ஹாய் சொல்கிறேன். அவ்வளோதான். சரி செலக்ட் பண்ணேன். சரி ஓகேங்க, நான் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு வந்து வாக் போகிறோம் நான் காட்டுறேன். கடை படத்தில் கடை பட் ஆனால் வந்து சூப்பராக இருக்கும். டேஸ்ட் ரொம்ப பயங்கரமாக கொடுப்பாங்க எங்கள் டேஸ்ட்டு. சவுண்ட் நான் பேசுறது கூட உங்களுக்கு எப்படி கேட்குன்னு தெரியல எனக்கு. கேஸ் பார்த்தீங்கன்னா வந்து இப்படி தான் இருக்குங்க கடை. ஸோ வந்து என்னோடய தள்ளுறா. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே தான் வருவாங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே. சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றப்போ இருக்குங்க. ஸோ பார்த்துங்க எவ்வளோ இருக்குன்னு. எனக்கு சீரியஸாக எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 50 தான். அது இதை முடிஞ்ச அளவுக்கு சினிமாட்டில் எடுத்து காட்டுறேன். ஸோ வந்து என்னோட ஒரு சூப்பராக இருக்குங்க இந்த கடை. ஆக்சுவலி இந்த கடையில் சாப்பிட்றதுக்காகவே நான் டெய்லியும் என் பைக்கில் பெட்ரோல் அடிச்சுட்டு இங்கே வந்து சாப்பிட்றதுக்கெல்லாம் 2-3 டைம் வந்திருக்கேன். ஸோ வ்ளாக் எடுத்ததில் ஃபஸ்ட் டைம் சரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிதாங்க. Close till I get up. Time is barely on our side. A few moments later. வந்து சாப்பிட்டு முடிச்சோங்க. ஸோ தெரியுறேன்னா என்னன்னு கூட தெரியல இருட்டில். ஸோ தெரியும் தான் நினைக்கிறேன் தெரிஞ்சு. பைக்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஸோ கண்டிப்பாக தெரியாதவங்களுக்கு நான் பைக்கில் போய் கண்டினியூ பண்ணுறேன். கடை அவுது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ 1 வேல தான் வந்துட்டு இருக்கோம். ஸோ அங்கேருந்து வெளியே வந்துட்டாங்க. ஸோ கடையில் வந்து சூப்பர் சீரியஸாகவே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அங்கே. நான் வந்து உங்களுக்கு எனக்கு இன்ஸ்டாவில் மெசேஜ் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நானே உங்களுக்கு நான் வந்து அந்த கடையோட லொக்கேஷன் அனுப்புகிறேன். அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோ வந்து கடையோட லொக்கேஷனோட வீடியோ பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோ பண்ணும்போது வேணா கேளுங்க, நெக்ஸ்ட் வீடியோ நான் பண்ணுறேன். அப்படி இல்லை நெக்ஸ்ட் வீடியோ பண்ணி தான் ஆகும், கவலைப்படாதீங்க. ஏன்னா வந்து அது என்னோட ஃபேவரட் கடை.
ஸோ நான் இங்கேருந்து 1 வேளை தான் வந்தேன். ஸோ யாரும் இந்த தப்பாக பண்ணாதீங்க. ஸோ அவ்வளோதான், இப்போ டீசெண்டாக போயிடலாம். ஸோ 10 நிமிஷம் நின்று கூட போகலாம், தப்பு இல்லை. பட் ஆனால் அவசரப்படக்கூடாது. என்னடா மூவ் ஆகல, ஃபஸ்ட் நியூட்ரல் இருந்திருக்கு. ஸோ 1க்கு 2 வாட்டி திரும்பி திரும்பி பார்த்துக்கணும். ஸோ ஆல்ரெடி இந்த வழியில் வந்து ஆல்ரெடி ப்ளாக் பண்ணியிருப்பேன். ஸோ வந்து இது டியூக் வந்து அந்த ரிவ்யூன்ற பேரில் என்னமோ பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பண்ணியிருப்பேங்க. ஸோ வாய்ஸ் கொஞ்சம் கேவலமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா இப்போ கேளுங்க, இல்லைன்னா வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பெட்ரோல் பங்க்கில் நின்றுருக்கோம். ஸோ இது என்ன பெட்ரோல் பங்க்கு? ஸோ நயரா தானே? இல்லை ஹெச்பி. ஐயோ, இங்கே தான் அடிக்கிறதுக்கு பெட்ரோலு. அது கூட என்னால் ஞாபகப்படுத்த முடியல. ஸோ இப்போ எதுக்கு நான் இங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா வந்து வாக் அரௌண்டாக காட்டிடுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆஃப் பண்ணு. ஸோ தெரியுதுன்னு கூட இன்னும் தெரியலையே எனக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்க்ரீனிங் சேக்கப் போட்டிருக்கோம். ஸோ செகண்ட் வந்து சோகனோட இண்டிகேட்டர். ஸோ நல்லா இருக்காதுன்னு நினச்சா கொஞ்சம் லுக் ஓகே நல்லாயிருக்கு. ஸோ பம்பர் ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம். ஸோ இது வந்து யூஸர் தான் பார்த்து போட்டேன். நம்மளுக்கு பம்பர் பூசு தேவையில்ல, யூஸர் வாங்கி போட்டு பெயிண்டிங் பண்ணிட்டோம். ஸோ அப்புறம் வந்து ஒரு இன்ஜின் கார்டு, அப்புறம் டிஸ்டர் பைக்கோட மக்காடு. ஸோ ஃப்ரண்டில் லுக்கு பாருங்கள், நல்லா தானே இருக்குது. ஸோ நல்லா இருக்குங்க, எனக்கு தெரிஞ்சு நல்லாயிருக்கு. ஸோ வந்து முன்னாடி 4க்கு ஹைட் பண்ணிட்டு டிஸ்கவுண்ட் போட்டோம்னா வண்டி பயங்கரமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வெயிட் பண்ணி வந்து இந்த வண்டியை பயங்கரமாக மாடிஃபைட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி 10,000 ரூபா செலவு. ஆமாங்க. ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா சொல்ல மாட்டேன், வண்டி கொஞ்சம் அதான் சின்ன சின்ன இன்ஜின் வேலை கொஞ்சம் அப்படிலாம் பண்ணி 10K கிட்ட எடுத்துருச்சுங்க. ஸோ இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் இந்த பங்கில் தான் நிறுத்தி அடிக்க போஸ்ட்டு ரீல்ஸ் எல்லாம் போட்டிருப்பேன். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் வேணும்னா மறக்காம வந்து இன்ஸ்டாவில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ வந்து நான் உங்களுக்கு டெலிவரியே பண்ணிடுறேன் உங்களுக்கு. டேய் பைத்தியக்காரா, டேய் போகும்போது நீ தான் ஓட்டணும். டேய் இவன் வேற ஹெட்செட்டில் பாட்டை போட்டுவிட்டு நீ தான் ஓட்டணும் போகல. ஓகேவா? ஆமாம் சரி, நாச்சிப்பழத்துலேருந்து நீ ஓட்டிக்கோ. ஸோ ஓகே பார்த்தீங்கன்னா வந்து இதோட வந்து வீடியோ இங்கேயே வச்சு எண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகக்கூடாது. ஆனால் வந்து 10 மினிட்ஸ்க்குள்ளே தான் இந்த வீடியோ மேக்ஸிமம் எடுத்துகிட்டு போவோம். மேக்ஸிமம் 12 கூட இல்லை, 10 மினிட்ஸ்க்குள்ளே தான் முடிக்கணும்னு பார்த்துருக்கேன். ஸோ அதனால் இந்த வீடியோ இது பார்த்தீங்கன்னா வந்து இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். எண்ட் பண்ணிடலாம். ஸோ எண்ட் பண்ணுறதுக்காக தான் நான் நிறுத்தினேங்க. சரி ஓகேங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் வீடியோ என்ன வேணும்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் பண்ணுறேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக நானே ஏதாச்சும் எடுத்துகிட்டு வரேன். ஓகேவா? அதுக்கப்புறம் கூட நீங்கள் சொல்கிற வீடியோ நான் பண்ண பார்க்குறேன். ஸோ ஓகேங்க. ஸோ டாடா பை பை, see you. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கப்புறம் நிறைய நல்ல வீடியோஸ் எல்லாம் வரும். அதுக்கு தான்